செயினுக்கு பின்னாடி. உங்களுக்கு நீங்கள் குழந்தை வரம் கேட்ட வந்திருக்கீங்களா? சரி. இன்னொரு தடவை தஞ்சாவூரில் எந்த இடம்பா? கால் வந்துட்டு வந்தான். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். முதல் உத்தரவாக உன்னை கூப்பிட்டனால இன்னும் 2 முறை கால் வந்துருக்கலாம். ஆயிரம் எண்ணம் கொண்ட மானிட ஜாதி தன்னை நீ முன்னால் உட்கார்ந்துருக்கும் பொழுது உன்னுடைய உள்மனதை பல வகையிலையும் சிந்தனை பண்ணுது. என்ன அந்த பல வகை சிந்தனை என்னவெல்லாம் டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணி பார்க்கும் பொழுது இந்த உயிரணுக்கள் சக்தியில் குறை இருக்கிறதுனால குழந்தை பிறக்கிறதுக்கு சாத்தியம் இல்லையே அப்படின்னு சொன்னாங்களே. இது உண்மையிலேயே நமக்கு நடந்துருமா நடக்காதா அப்படின்னு ஒரு எண்ணம். நம்முடைய உடலுக்கு ஒரு புதிய சக்தி வேணும் அப்படின்னு நினச்சி சில இயக்கங்களை செய்யணும்னு நினைக்கிறோம். நம்ம எத்தனையோ மருந்துகள் எத்தனையோ அனுபவங்களை பார்த்துட்டோமே, அதில் இதுவரை நமக்கு எதுவுமே செட் ஆகலையே. அதனால் இது வித்தியாசமாக இருக்க, இதில் நமக்கு வெற்றி கிடைக்குமா கிடைக்காதா? இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது காலத்தை வீணாக்கி குழந்தை கிடைக்கும்னு காத்திருந்து வேஸ்ட்டாக போகிறத விட ஒரு குழந்தையை தத்தெடுத்து வளர்த்துக்கக்கூடிய நிலை இருந்தால் சரி வருமா அப்படிங்கிற எண்ணமும் தோன்றி அதில் திருப்தி இல்லாத நிலையும் தோன்றியிருக்கு. ஆனால் ஒரே மொத்தமாக கடைசி முடிவாக கருப்பசாமியை பார்த்துட்டோம். அவர் எப்படியாவது நமக்கு ஒரு குழந்தையை கொடுத்துட்டாருன்னா இந்த பிறவி நமக்கு நிறைவேறணும், இது எங்களுக்கு நடக்கணும், சந்தேகத்துக்குரிய ஆயிடக்கூடாது என்ற ஒரு எண்ணத்தோடு என் முன்னால் உட்காந்துருக்கிய. உண்மையா இல்லையா? கால் வந்துட்டுவாங்க. எண்ணத்தில் நலம் இருந்தால் இன்பமே எல்லோருக்கும். கண்ண முடிக்காங்கப்பா. வெற்றிவேல் முருகனுக்கு. இந்தாப்பா, இந்த கனியை நீ இன்னைக்கு சாப்பிட்டு உடலில் புதிய சக்தி தோன்றும், குழந்தை பாக்கியம் சரணமாகும், ஒரு குழந்தை பிறக்கும், அது ஆம்பளை பிள்ளையாக இருக்கும். அதுக்கு பேர் கருப்பசாமின்னு பேர் வச்சுக்கோ. பணத்தை எங்க அந்த பணத்தெல்லாம் எங்க? அச்சய பாத்திரம் எங்கப்பா? எல்லாரும் அங்கே போய் இருக்கீங்களே, என்ன அர்த்தத்தில் போய் இருக்கிய? புரியல? சரி, அதுக்கு ஒரு வழி பண்ணி தரப்பா. அதே தஞ்சாவூர் எல்லை குழந்தை வரம் கேட்டு வந்தவர்கள் உன்னை தஞ்சாவூர்னு கூப்பிடல, தஞ்சாவூர் எல்லைன்னு கூப்பிட்டுருக்கேன். என்ன இருக்கு பேத பார்ப்போம், என்னென்னு கேட்போம். அவ்வளோதானே. இன்னொரு தடவை காலில் வந்துட்டு வாப்பா. ஒரு காலில் பூ வச்சுருக்கேன், என்னென்னு கேட்போம். முன்னொன்று ஒரு முறை ஒரு தெய்வ ஸ்தலத்தில் போய் கேட்கும் பொழுது முன் ஜென்மத்தில் ஒரு சில சாபங்கள் இருக்குது, அந்த சாபத்தின் அடிப்படையில் குழந்தை பாக்கியம் தடையாக இருக்குது அப்படின்னு ஒரு செய்தி இருக்குது. ஆனால் அது குலதெய்வத்து சம்பந்தமான சாபமா அல்லது முன்னோர்கள் செய்த பாவத்தின் அடிப்படையா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும்பொழுது முன் ஜென்மத்தில் செஞ்ச பாவத்தின் அடிப்படையில் குழந்தை பாக்கியத்தில் ஒரு சின்ன தடை. ஆனால் உங்களுக்கு புதுக்கோட்டைக்கும் தஞ்சாவூருக்கும் இடையில தான் உங்கள் ஊர், அப்படி தானே? உங்கள் ஊர் எல்லையில் பார்த்தேன் திமுக கொடி பறக்கு. சரியா? கால் வந்துட்டு வா. கட்சி கொடிகளை பற்றி பேசக்கூடாது, அந்த இருந்துச்சு, அதான் பார்த்தேன்.
அதில் வரிசையாக ரோட்டோரத்தில் ஒரு 7 கடை வண்ணமாக கட்டி விட்டுருக்காங்க. சரி, அதனால் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டுமா அப்படின்னு கேட்டேன். உண்டு. பொம்பளை பிள்ளை பிறக்கும், மாரியம்மான்னு பேர் வைக்கலாம். பக்கத்தில் வந்து வாங்க. இந்த வருத்தமே உங்களுக்கு கிடைச்சது. சகல புண்ணியமும் கிடைக்கும், வெற்றி கிடைக்கும். ஸ்கேன் ரிப்போர்ட்டை வச்சு பயந்துடாதீங்க. போங்க. அதே தஞ்சாவூர் எல்லை உங்களுக்கு இது தன்னுடைய தொழில் மன வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு வந்த மகன். என்னடா தொழிலே? கால் வந்துட்டு வாங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாலே இந்த தொழிலை நிறுத்தணுங்கிற நிலைமை உங்களுக்கு வந்துருச்சு. அதில் 2 பேரும் உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவன், நீ எங்கே போய் சரக்கு எடுப்பியோ அங்கே தேவையில்லாத வார்த்தைகளை பேசி உங்களுக்கு பொருள் கிடைக்காத நிலை ஏற்பட்டுச்சு. உண்மையா? கால் வந்துட்டு வா. அதனால் இப்போ கடன்பட்டு மனவேதனை அடைந்து மீண்டும் இந்த தொழிலை தொடங்குறதுக்கு எங்களுக்கு வசதி வாய்ப்பை கொடுக்கணும். அதுக்கு வேண்டிய வழி நாங்கள் அலைந்து திரிந்து வியாபாரம் பார்ப்பதா, ஓரிடத்தில் இருந்து பார்ப்பதா என்ற ஒரு எண்ணத்தோடு என்னை பார்க்க வந்திருக்கேன். அதனால் என் பேரை போட்டு நீ கடை போட்டே இருக்கலாம். அதுக்கு பணமும் தாரேன், உனக்கு தொழிலையும் தாரேன். வேறு என்னம்மா வேணும்? உடல்நிலையில் எந்த கூட்டையும் இல்லாமல் காப்பாற்ற நல்லா இருக்கு. கர்மசாமிக்கு அதே தஞ்சாவூர் எல்லை தொழிலால் மன வருத்தப்பட்டு வேதனை அடைந்து வந்த தலைவன் தலைவி. என்ன தொழில்? கால் வந்துட்டு ஒன்று போல கால் வந்துட்டு வரணும். ஒன்று போல கால் வரணும். திருமறையின் அருகினிலே அமைந்திருப்பது என்ன? உங்கள் பேர் என்ன? நீங்கள் இஸ்லாமியர். அதான் திருமறையின் அருகினிலே அமைந்திருப்பது என்ன? அறிவு. உருவமில்லா இறைவன் எழுதி வைத்த மறையில் அமைந்திருக்கும் மறைப்பொருள்கள் என்ன? என்னடா இருக்கு? குரானில் எவ்வளோ பெரிய தத்துவம் இருக்குது பார்த்தியா? கால் வந்துட்டு வா. ஆறு மாதங்களாக தொழில் சொந்தமான மன வருத்தமும் குழப்பமும் கடினமாக இருக்கும். அதே மாதிரி வைத்திருக்க தொழில் ஸ்தாபனத்தை மாற்றிக்கிடணுங்கிற ஒரு நிலைமை வந்துக்கிட்டு இருக்குது. இடத்தை மாற்றுவது நன்று. அதில் கடன்பட்டு மனவேதனைகள் நடக்கும். இடத்த மாற்றிக்கலாமா? கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது. அதனால தான் சொல்லுதேன் நான். கால் வந்துட்டு வாங்க. ஏன் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு விடை தானாகவே கிடைக்கும். என்ன, 3 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இடம் குடும்பம் சம்மந்தமான ஒரு சில விஷயங்களில் அவங்க குடும்பத்தில் ஒற்றுமை குறைவும் மனவேதனைகளும் ஏற்பட்டு சில பிரிவு தாகங்கள் நடந்துச்சு. புரியுதா? அதில் சில தவறான ஒரு சில குறைபாடுகள் நடந்து இன்றைக்கி தொழிலும் மனநிலைகள் சம்மந்தமாகவும் பணநிலைகள் சம்மந்தமாகவும் பாதிப்படைந்து நீ வேதனை விட்டு இருக்கிறாய். இப்போ கடன்பட்ட நிலைகளும் கருத்தில் இருக்குது. இதிலிருந்து விடுதலை கிடைக்குமா? 3 மாதங்களுக்கு மன அவகாசம் வேண்டும். வெற்றியாக்கித்தார் கர்மசாமிக்கு புண்ணியமாக இருங்க. திருச்சி மாநகர் வேண்டாம், 3 மாதம் கழிச்சு தான் போகணும். பொறுமையாக இருக்கணும். திருச்சி பக்தர்களான திருச்சி மாநகர். திருச்சியா உங்களுக்கு? அப்படியா? கால் வந்துட்டு வரலாம். மயக்கம் எனது தாயகம். நல்ல காலில் விடலை. மௌனம் எனது தாய்மொழி. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன்னுடைய தொழில் சம்பந்தமான விஷயத்தில் செய்வினை கோளாறுகள் நடந்து நிறைய பணமும் இழந்து மனவேதனை அடைந்து இருக்கிறாய்.
இப்போ அடுத்து தொழிலை நடத்துவதற்கு கூடிய வழிகளும் இல்லை, பணநிலைகளும் இல்லை. இதுக்குரிய தடைகளை நீக்கி வெற்றியாக்கி தரணும். என் பிள்ளையில் ஒரு பிள்ளைக்கு நிரந்தர வருமானத்தையும் உருவாக்கி தரணும் என்பது உன்னுடைய கேள்வி. கால் வந்துட்டு வரலாம். சரி, அது எல்லாம் நடக்கக்கூடிய அளவுக்கு நான் பார்க்கும் பொழுது அங்கேருந்து நரசிம்மமூர்த்தி வரார். பெருமாள் கோயில் எங்கே இருக்குது? நரசிம்மமூர்த்தியை போய் கேட்டேன். இவனுக்கு சரியாக வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையோட இவனுடைய தீய நேரங்கள் முடியுது. அதனால் திங்கட்கிழமையிலிருந்து புனித வாழ்வு திரும்பும், பணம் கிடைக்கும், தொழிலும் உயரும், வெற்றியாகிக்கலாம். கர்மசாமிக்கு அதே திருச்சி மாநகர் தன் பிள்ளையின் வாழ்வை பற்றி கேட்டு வந்தவர்கள் யாரெல்லாம் வந்தீங்க? என்ன பிள்ளைக்கு என்ன செய்யணும்? கால் வந்துட்டாங்க. முத்துக்கு முத்தாக ஏற்றுக்கிடவே மாட்டேன். இன்னொரு தரம் கால் வந்துட்டாங்க. முத்தையா, முத்தையா, அது யார்யா? முத்தையாங்கிறது முத்துக்கருப்பசாமின்னு சாமி இருக்காரா? அவரை தானே முத்தையான்னு சொல்லுவாங்க. கால் வந்துட்டுவாங்க. உன்னுடைய கட்டுமனையில் போய் பார்த்தேன்டா. அந்த காலத்தில் ஒரு அம்மன் தெய்வத்தை வீட்டுக்குள்ளே வணங்கி அது இப்போ அறகுறையாக நின்று அந்த சக்தி இப்போ வீட்டுக்கு வராமல் நின்றுச்சு. ஆனால் அதுக்கு பிறகு இப்போ 6 மாத காலங்களாக வீட்டில் திருமணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு முடிவெடுத்து அதில் ஒரு விளக்கமும் கிடைக்கல, விடையும் கிடைக்கலங்கிற ஒரு வேதனை இருக்குது. இது மனிதர்களால் தடை நடந்திருக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தில் திருமணச்சீட்டு எழுதி போட்டு கோயிலில் போய் கேட்டால் நடந்திருக்கு அப்படின்னு வந்திருக்கு. கால் வந்துட்டோம். அப்படி நடந்த தடைகளை நீக்கி வாழ்க்கையை புனிதமாக்கி திருமணம் நடத்தி வச்சா போதும்ல. எல்லாம் நான் தருவேனே. என்ன மனதை என் பக்கம் திருப்பு, செல்வம் உன் பக்கம் வரும். நல்லா இருப்பா. சரி. கர்மசாமிக்கு அதே திருச்சி மாநகர் தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் உறவினர்களால் மன வருத்தப்பட்டு பாதிக்கப்பட்டு வேதனையால் தவழ்ந்து காலன்ட்டு வரலாம். நல்ல கால் விடணும், நல்ல கால் விடணும். சொந்தமில்லை பந்தமில்லே அந்த நாளிலே. அந்த நாள்னா என்ன அர்த்தம்? பிறக்கிறதுக்கு முன்னால் மனிதனுக்கு யார் சொந்தம்? செத்த பிறகு எவன் சொந்தம்? அப்போ இடையில் உள்ள நாடகத்தில் தான் அந்த சொந்தம் புறாகும். உண்மையா இல்லையா? அதுதான் தத்துவம். பிறக்கிறதுக்கு முன்னாலேயும் ஒருத்தருக்கு உறவு இல்லை, இறந்த பிறகும் உறவு இல்லை. ஆனால் பிறந்த பிறகு வளர்ந்த காலத்தில் வாழுத காலத்தில் என் அத்தான் வாயா, மச்சான் வாயா, மாமன் வா, இதான் நடக்கும். உண்மையா இல்லையாடா? அப்படி சொல்லி உன்னுடைய செல்வங்கள் வீணாகி ஏமாந்து வேதனைப்பட்டாய். இதானே உண்மை. கால் வந்துட்டு வரலாம். இப்பவும் ஒருவரால் உன்னுடைய சொத்துக்களும் உன்னுடைய பணமும் ஒரு சில வஞ்சனை செயல்களால் மூழ்கடித்து உன் கையில் கிடைக்காத வேதனை நடக்கு. அதே மாதிரி வெளிநாட்டுக்கு சென்று தொழில் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் எதற்கே என் கண் முன்னே தெரிகிறது. 3.25 மாதங்களுக்கு பின்பு அந்த தொழிலையும் தொடங்கலாம், இழந்த செல்வங்களையும் பெறலாம். வேறு என்ன வேணும்? அந்த தொழிலுக்கு 3 மாத கால அவகாசம் இருக்குது. நானே ஏக்கி தருவேன். பேசலாம், கூட வருவேனே, வெற்றி உண்டு, அசத்தலாம். கர்மசாமிக்கு அப்படியா? யாருக்கு? சரி சரி. திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யார்? என்னம்மா திருமணம்? யாருக்குமா திருமணம்? எந்த பையனுக்கு? யார்? 2வது பையனுக்கு தான். அப்படியா? கல்யாணம் யாருக்கு முடிச்சிருக்கு? இப்போ கால் வந்துட்டு வா.
கண்ணு தொடலையே, நல்லா கும்பிடு. வரலாம். உன்னுடைய இடத்த போய் பார்த்தேன், இடத்த அளந்து பார்த்தா அதில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. அதே மாதிரி இப்போ இந்த வீட்டை கூடிய கெட்டக்கூடியதுக்கு 9 மாத காலம் அவகாசம் இருக்குது. முதல்ல வீட்டை முடிக்கவா கல்யாணத்தை முடிக்கவா? வீடு காலதாமதமாகி நடக்கும், கல்யாணம் உடனடியாக நடக்கும். கல்யாணத்தை முடித்து மருமகள் வீட்டுக்கு வந்த புண்ணியத்திலே உன் வீடு மாளிகையாய் மலரும். அந்த வீட்டில் நான் விளக்கேற்றத்துக்கு வருவேன். இந்தா பணம் கிடச்சாச்சு, நல்லா இருக்கும். கர்மசாமிக்கு உடல்நிலை சம்மந்தமாக என் பிள்ளைகளுக்கு யாருக்குமா உடல்நிலை சரியில்லை? உங்களுக்கு திருச்சியா? உங்களுக்கு திருச்சியா சார்? எந்த இடம்? விராலிமலையிலேருந்து எத்தனை கிலோமீட்டர்டா திருச்சி? உங்களுக்கு என்ன உடல்நிலை? பக்கத்தில் 50 கிலோமீட்டர் கூட பக்கம்தான். வரலாம். யாரை நம்பி நான் பிறந்தேன், போங்கடா போங்க, ஒரு காலம் வெல்லும், வென்ற பின்னே வாங்கடா வாங்க. இன்னொரு தடவை காலம் வந்துட்டு வா. குளத்திலே மீனுமில்லே, அற்ற குளத்தின் அருநீர் பறவை போல் ஒற்றுடி தேர்வார் உறவல்லர், அக்குளத்தின் கொட்டியும் ஆம்பல் போல் ஒட்டி உருவார் உறவு. அவையார் பாட்டு. உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். 3.25 ஆண்டுகளாக சொந்த பந்தங்களால் பகையும் மனவேதனையும் ஆறுதல் இல்லாத வாழ்வு நடந்துக்கிட்டு இருக்கு. உன்னுடைய காசு பணத்தை எல்லாம் தட்டி பறித்து உன் சொத்துக்களை ஏமாற்றி உனக்கு ஒன்றுமில்லை அப்படி என்ற ஒரு ஓட்டையாண்டியாக உன்னை விட்டுட்டாங்க. கால் வந்துட்டு வரலாம். வரலாம், அழக்கூடாது மகளே. இப்போ உன்னுடைய வயிற்றுக்குள் அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய அளவுக்கு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி ஒரு சில வார்த்தைகள் வந்திருக்கும். அவையெல்லாம் உனக்கு ஆபத்து இல்லாமல் நடத்தி காப்பாற்றி தரேன், கை நிறைய பணம் தரேன். வேறு என்ன வேணும்? ஒரு கேள்வி கேட்டுக்கா. குழந்தை சரியாக ஆடி அமாவாசை கழிந்து வந்து கேளு, அந்த வரத்தை உனக்கு தாரேன். அவள் கேட்குறதுல எவ்வளோ அர்த்தம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது இல்லையா? அவளுடைய கர்ப்பப்பை சம்மந்தமான கோளாறு இருக்குன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. அதில் இவளுக்கு சந்தேகமான எண்ணமும் வேதனையும் இருக்குது. அதனால் ஆடி அமாவாசைக்கு பிறகு அதில் மாற்றம் இருக்கும். பார்ப்போம். கர்மசாமிக்கு 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 அப்படி வாங்க, அப்படி வாங்க, அப்படி வாங்க. யார்? எந்த ஊர்? சரி, கேட்டு பார்க்குறேன். ஓகே. கரூர். கரூர் பக்தராங்க. கரூர். ஆசையே அலை போலே நாமெல்லாம் அதன் மேலே. யார் மகனா? தகப்பனும் மகனும் கால் வந்துட்டோம். ஓடம் போலே ஆடிடுவோமே வாழ்நாளிலே, பருவமென்னும் காற்றிலே. என்ன வேணும்? வேணுமா வேண்டாமா? விட்டுருவோமா? கால் வந்துட்டுவாங்க. பெரியவர் உட்காரலாம், சின்ன வைகள் தட்டுவான். உன் மகன் நல்லவனால கேட்டால் நல்லவன்ப, ஆனால் சம்மந்தக்காரன் கேட்டால் அவன்லாம் மகனே இல்லைம்மா. கண்ண முடி. ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி, ஒன்றும் இல்லை ரெண்டும் இல்லை, மூன்றாவது வாழ்க்கையா? கால் வந்துட்டுவான். எம்பெருமானே, இதற்கு என்ன முடிவு? தசரத சக்கரவர்த்திக்கு 3 மனைவிமார், கோசலாதேவி, சுமித்ராதேவி, கைகேசி. ஆனால் இன்னும் ஒரு விஷயத்திலேருந்து வழக்கிலிருந்து விடுதலை ஆகாமலே அதற்கு முன்னால் ஒரு தெளிவான முடிவு எடுக்கணுங்கிற ஒரு நிலைமை இப்போ நீங்கள் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் ஒரே ஒரு சின்ன வருத்தம், நீ வருத்தப்படாத. ஒரு 3 மாதம் உன்னை குற்றவாளியாக்கி உள்ளே போடணுங்கிற முடிவு எடுத்து வச்சுருக்காங்க.
அதில் நீ லாக் ஆக மாட்ட. அதனால் நீதிமன்றத்து மூலமாக உன்னை காப்பாற்றி கொண்டு வந்து அதில் விடுதலையாக்கி ஆவணி 20ஆம் தேதிக்கு மேல் புதிய வாழ்க்கையை அமைச்சு நிலையாக்கி தரேன். கால் வந்துட்டு வரலாம். கர்மசாமிக்கு பெரிய மனிதரே ஒரு கேள்வி கேட்டுக்கொள்ளலாம். பணம் நான் தந்துட்டேன், பணமெல்லாம் வந்துடும், கவலைப்பட வேண்டாம், எல்லாம் வெற்றி ஆயிரும். இந்த மகனே தைரியமாறு திருமணம் ஆகிரும், சந்தோஷமா. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு அதே கரூர் எல்லை கர்மசாமி. ஆமாம், என்னுடைய வீடு வாசல் சம்மந்தமான மன வருத்தமும் என் பிள்ளைகள் சம்மந்தமான வருத்தமும் எனக்கு இருக்குது, அதை சரி பண்ணி தாங்கன்னு கேட்டு வந்திருக்காங்க. என்னம்மா வீடு வாசல் என்னம்மா பிரச்சனை? எழுந்து உட்காந்துக்கோங்க, சாமிகிட்ட காட்டுவாங்க. நெஞ்சுக்கு நீதி, எனக்கு இதுதான் நீதி. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன், செய்வனத்தகடு இருக்குன்னு உத்தரவு. அதனால் இப்போதைக்கு வாழ்க்கையில் பிரச்சனையும் பிரிவு குழப்பங்களும் நடந்துக்கிட்டு இருக்கும், மன உபாதைகள் இருக்கும். உன் பிள்ளைக்கு என்ன செஞ்சு தரணும்? 3.25 ஆண்டுகளுக்கு பிறகுதான் இது எல்லாம் வெற்றியாகும். அதுவரை சற்று பொறுமை. அப்போ 5.25 வயசு. ஓகே. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு தொழில், பணம், கடன் சம்பந்தமாக கேட்டு வந்தவர்கள். யார் வரீங்க? என்ன விஷயம்? முருகா, முருகன் கோயில் எங்கே இருக்குது? பழனி. ஓ, பழனி. பழனிக்கு போவீங்களா? ஒவ்வொரு முறை ஒவ்வொரு கார்த்திகைக்கும் போய்கிட்டு இருக்கு. அதோ முருகன் வேலோடு வந்து நிற்கிறார், அதான் கூப்பிட்டேன். முருகா அப்படின்னு கூப்பிட்டேன். கால் வந்துட்டு வரலாம். இப்போ ஒரு 6 மாதமாக அவனுடைய தொழிலையும் மன வருத்தம் இருக்கும், இடம் சம்பந்தமான மனக்குழப்பமும் நடந்துக்கிட்டு இருக்கா. வேறு என்ன வேணும்? விவசாயம் சரியில்லை, இடம் சம்பந்தமான விஷயத்தை தெளிவு பண்ணி தரேன், வெற்றியாக்கி தரேன். இந்த கனியையும் அந்த பூவையும் கொண்டு போடு, ஜெயிச்சு வந்துடுவோப்பா. இந்தா ஆனந்தமாக நடக்கும். வாப்பா, நல்லா இருக்கியா? காரியக்காரா, சாமியை கும்பிட்டுவா, என்னையை கும்பிடுவான் நேரம் வந்து. ஒரு கேள்வி நீ கேட்டுக்கலாம், உனக்கு வெற்றி மாற கொடுன்னு உத்தரவாயிடுது, உட்காரலாம். ஆனால் நான் சொல்ல மாட்டேன். அதில் வெற்றி அடைந்து விடுவாய், அதுக்கு தான் வெற்றி மாற தரன்னு உத்தரவு.